friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா உங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காங்க, உங்கள் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க, என்னுடைய கஷ்டங்களை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு என்னைய வந்துட்டு ஒரு ஒரு நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வழியை விட உங்களுக்குள்ள ஒரு வழி இருக்கும்ல, அவங்க இன்சல்ட் பண்ணும்போது அந்த வழியை நம்மளால யார்ட்டையுமே ஷேர் பண்ண முடியாது. ஷேர் பண்ணாலுமே அவங்களுக்கு புரியாது. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு சிறந்த பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே நம்ம மைண்டை மோட்டிவேட்டாகவே வச்சுக்கணும். ஒரு செகண்டில் ஒரு இப்படின்ற செகண்டில் நீங்கள் வந்துட்டு மோட்டிவேட் ஆகிறதுக்காக நான் ஒரு லைன் சொல்கிறேன். உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறவங்களும் அவமானப்படுத்துகிறவங்களும் கேவலப்படுத்துகிறவங்களும் தான் அவங்களோட முகங்கள் மட்டுமே உங்களைய மோட்டிவேட் பண்ணும், அவங்களுடைய வார்த்தைகள் மட்டுமே உங்களைய மோட்டிவேட் பண்ணும். இதில் அசிங்கப்படுத்துகிறவங்க, அவமானப்படுத்துகிறவங்க, கேவலப்படுத்துகிறவங்க இவங்க எல்லாமே ஒரு சிலர் நல்ல கேட்டகரியாக இருப்பாங்க, ஒரு சிலர் போரிங் கேட்டகரியாக இருப்பாங்க. அதாவது வந்துட்டு ஒரு சிலர் நம்மளை மட்டம் தட்டணும் அப்படின்றதுக்காகவே தட்டுவாங்க, இன்னொருத்தவங்க நம்மளை மேலே கொண்டு போகணும், இப்படிலாம் பேசினா மட்டும்தான் அவள் மேலே போவா அப்படின்ற ஒரு கேட்டகரியில் ஒரு பர்சன் இருப்பாங்க. இது நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்றத பாருங்கள். உங்களை எந்த கேட்டகரியில் இருந்து அவங்க பேசியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் உள்வாங்குங்க. நம்ம கேவலப்படுறது, அசிங்கப்படுறது, அவமானப்படுறது எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே இருக்க வழி தான். நம்ம மனசுக்குள்ளே இருக்க வழி அதை யாருக்குமே சொல்லி புரியாது. அப்படி அந்த மாதிரி பர்சனாக இருந்தால் தான் நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருப்பீங்க. பிக்கஸ்ட் மோட்டிவேஷன் அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே ஏற்றுக்க நம்ம வெற்றிக்கு நம்ம சக்ஸஸை நோக்கி ஓடணும் அப்படின்ற மனநிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ரியாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா லைஃப்பில் எல்லாருமே நமக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே நம்மளை வந்துட்டு கேவலமாக நினைக்க மாட்டாங்க, எல்லாருமே நம்மளை வந்துட்டு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க, எல்லாருமே நம்மளை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. சரிங்களா? இதுதான் ரியாலிட்டி. மனிதனோட குணங்கள் அப்பப்போ மாறும். கொஞ்சம் பேர் சிரிப்பாங்க, கொஞ்சம் பேர் அவளால் முடியும் அப்படின்னு நினைப்பாங்க, கொஞ்சம் பேர் அவளால் முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க, உங்களால் முடியவே முடியாது அப்படின்றத சொல்லிடுவாங்க. இதில் 100% பீப்புள் உங்களை சுற்றி இருந்தாலும் பார்த்து சிரிக்கிற பீப்புள்ஸ் அப்படின்னு ஒரு 50% பீப்புள்ஸ், 50% மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கத்தான் செய்வாங்க. அதாவது உங்களால் முடியாது, அப்படி முடியுமா முடியாதா அப்படின்னு டவுட்டாக இருக்கவங்க வந்துட்டு 20% மக்கள் வந்துட்டு உங்களை அந்த மாதிரி யோசிப்பாங்க. உங்களால் சுத்தமாகவே முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக சொல்கிற பர்சன்டேஜ் ஒரு 20%, 10%, 20% பீப்புள்ஸ் இருப்பாங்க. உங்களால் முடியும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10% மட்டும்தாங்க சொல்லுவாங்க. 10% பீப்புள்ஸ் மட்டும்தான் உங்களால் முடியும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவாங்க. எல்லாராலையுமே உங்களை மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. எல்லாருமே பார்க்க வேணாலும் நல்லா பேசிப்பாங்களே தவிர உள் உணர்வுகள் அப்படின்றது எல்லாமே இப்போ நம்ம போய் இந்த விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாலுமே எல்லாருமே மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. நம்மளால முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளை மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் பேசுறதே வேஸ்ட். ஆனால் ஒன்று இவங்க பேசின வார்த்தைகள் எல்லாமே ஒரு லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கான பவர்ஃபுல் வேர்டாக தான் யூஸ் பண்ணிக்கணுமே தவிர பிரேக் ஆகவே கூடாது. அவங்க பேசிட்டாங்கன்னு நீங்கள் கீழே வரவே கூடாது. இன்சர்ட் பண்ணுறதுலேயே டபுள் டைப் இருக்குது. ஒன்று பிரேக் பண்ண இன்சர்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க புல் பண்ண இன்சர்ட் பண்ணுவாங்க. அது ஒருத்தவங்க கீழே மட்டம் தட்டுறதுக்காக இன்சல்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க நம்ம மேலே உயர்த்துறதுக்காக இன்சல்ட் பண்ணுவாங்க. இதில் 2 கேட்டகரி பீப்புள்ஸ் இருப்பாங்க. சக்ஸஸ் ஆன எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவங்க லைஃப்லேயுமே நடந்திருக்கும். அப்படி இருக்க பர்சன் மட்டும்தான் மேலே ஏறி போக முடியும். அவனா ஒரு ஸ்டோரி இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. அதை வெளியே வேணா அவங்க சொல்லாமல் இருக்கலாமே தவிர கண்டிப்பாக அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டோரி இருக்கும். ஆனால் இன்சல்ட் அப்படிங்கிறது வருஷங்கள் எவ்வளோ காலங்கள் கடந்தாலும் நமக்கு அவங்க இன்சல்ட் பண்ண வார்த்தைகளும் பேசின பேச்சுகளும் நம்ம மனசுக்குள்ளேயே தான் ஓடுமே தவிர அது மறக்கவே மறக்காது. பட் மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னா அவங்களோட வார்த்தைகளை நம்ம யோசிச்சு தான் ஆகணும். அதை மறக்க முடியாமையே தான் இருக்குமே தவிர மறக்கிற மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் உன்னால் முடியாது, இப்போ நான் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். பட் இதில் நிறைய பேர் என்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் முடியும்னு சொல்லுவாங்க. பட் நான் இந்த பிளாட்ஃபார்முக்கு கண்டிப்பாக உங்களை நம்பி தான் நான் வந்தேனே தவிர அவங்கள எல்லாத்தையும் நம்பி என்னையை சுற்றி இருக்க நான் பார்க்குற முகங்களை நம்பி நான் வர கிடையாது. உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களால் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க பண்ணவே முடியாது, வேணான்னு உங்களை மட்டம் தட்டி பேசுவாங்க. ஸோ இதை மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் உங்களுடைய வெற்றிகள் மட்டுமே அவங்களுக்கு சிறந்த பதிலடியாக இருக்கும். நீங்கள் மேலே ஏறி போய் நீ எப்படி சாதிச்ச அப்படின்றதையும் அவங்க சொல்லும்போது அப்போ தான் உங்கள்கிட்ட உள்வாங்குவாங்களே தவிர அதுக்கு முன்னாடி வந்துட்டு உள்வாங்க மாட்டாங்க. ஒருத்தவங்களை நீங்கள் பழி வாங்கணும், தண்டனை கொடுக்கணும், கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள வந்துட்டு இல்லீகலாக நீங்கள் எந்த ட்ரீட் பண்ணவே வேண்டாம். உங்களோட வெற்றியாக உங்களுக்கு நல்ல பதிலடியாக இருக்கும்.
அச்சீவ் பண்ண முடியாதுன்னு நினச்சினேன், இப்போ எப்படி நீ அச்சீவ் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குற அளவுக்கு நீங்கள் தான் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் டைம் அவங்க கொண்டு வரணும், நெக்ஸ்ட் டைம் இவளை இன்சல்ட் பண்ண தப்பு அப்படின்ற அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துடணுமே தவிர, நம்மளோட வெற்றி அவங்களுக்கு சிறந்த பதிலடியாக இருக்குமே தவிர, நீங்கள் அவங்கள மட்டும் என்றைக்குமே எதிரியாக நினைக்காதீங்க. அது தப்பான ஒரு விஷயம். அவங்க தான் உங்களோட ஃப்ரெண்டே. ஏன்னா உங்களோட தப்பை அவங்க தான் உங்களுடைய தப்பை சுட்டி காட்டியிருக்காங்க. அவங்க தான் உங்களோட ஃப்ரெண்டாகவே இருக்கணும். ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த டைம் எல்லாம் கடந்து வந்துடுங்க. உண்மையாகவே நான் சொல்லணும்னா, நம்மளோட உள் உணர்வுகளை புரிஞ்சிக்காம நம்மளால் வெளிப்படுத்த தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ் வந்துட்டு எப்போவுமே டிசப்பாயிண்ட் ஆகி உக்காந்துடாதீங்க, மேற்கொண்டு ஓடுங்க. நம்மளை திட்டுறாங்க அப்படின்றதுக்காக நம்ம உடஞ்சி உட்காரக்கூடாது. மேலே மேலே ஓடும்போது தான் நம்மளோட சக்ஸஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். பெஸ்ட் ரிவெஞ்சர்ஸ் இஸ் மேசிவ் சக்ஸஸ்ஃபுல். சிறந்த பழிவாங்குதல் என்பது சிறந்த வெற்றியே. நல்ல நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா உங்களோட பேச்சுகளை என்றைக்குமே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போனா மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும், சிறந்த வெற்றியாளனா ஆக முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.